ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான முட்டைக்கோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம முட்டைக்கோஸில் பொரியல் இல்லைன்னா கூட்டு தான் செய்வோம். இது போல் நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இதனால் சுட சுட சாதம் அப்புறம் இட்லி தோசை கடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த முட்டைக்கோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். 1 கப் முட்டைக்கோஸ் நமக்கு கிட்டத்தட்ட 150 கிராம் அளவு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடலாம். ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, ஓரளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். ஸோ முட்டைக்கோஸை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கும், நமக்கு சட்னியும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ முட்டைக்கோஸ் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ரொம்பவே கலர் மாறாமல் இந்தளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். ரொம்பவே வறுப்பட்டுறக்கூடாது, பாதி அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். இப்போ மசாலா பொருட்கள் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ பச்சை மிளகாய் சேர்க்கிற போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு இது மாதிரி நம்ம காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து செய்கிற போது சட்னியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு வேளை காஞ்ச மிளகாய் மட்டும் போதும் இல்லை பச்சை மிளகாய் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் மிளகாய் வற்றல் சேர்க்கிற போது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, மல்லி இல்லைன்னா புதினா ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. கடைசியாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், சின்ன நெல்லிக்காய் சைஸில் சேர்த்திங்கனாலே போதும். ஏற்கனவே நம்ம பெரிய சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு நல்ல புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்கள் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கிடுங்க. அதிக நேரம் வதக்க வேண்டியது கிடையாது. ஃபஸ்ட்டே நம்ம முட்டைக்கோஸை நல்லா வதக்கி இருக்கிறதுனால ஜஸ்ட் 1 நிமிஷம் போல் வதக்குனீங்கனாலே போதும். இப்போ முட்டைக்கோஸ் வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ முட்டைக்கோஸ் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கிற போது அரைக்காமல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால காலையில் அரைச்சிங்கன்னா நைட் வரைக்குமே கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்ச மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், கெட்டி சட்னியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம்.
அவ்வளோதான். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சட்னியோடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடுகு பொரிஞ்சு காஞ்ச மிளகாய் லைட்டாக செவந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியோட ஒன்றா சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சட்னி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்தோட வச்சு கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.